வீட்டுல பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஆனா நிம்மதி இல்ல. சில நேரம் வீட்டுல எல்லாம் இருந்து பிசாசு போராட்டம், வீட்டுல எல்லாம் இருக்கும், ஆனா பிள்ளைகள் ஒழுங்கா இல்ல. வீட்டுல எல்லாம் இருக்கும், ஆடு மாடு மிருக ஜீவன், காரு பங்களா, 2 சோஃபா, 2 கட்டில், 2 பெட்ரூம், 4 பெட்ரூம், எத்தனை பெட்ரூம் இருக்கும், ஆனா வாழ்க்கையில நிம்மதி இல்ல. ஆனா ஒண்ணு தெரியும், நிம்மதி வர வேண்டும் என்றால் அது பணத்தாலேயோ பொருளாலேயோ அல்லது மனிதர்களாலே வருவதல்ல, அது நம்முடைய கர்த்தர் கொடுப்பது. அந்த ஆசீர்வாதம் துக்கத்தோடு இருப்பார்கள், ஆனால் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் அவர். அப்போ இது மாறா நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் மாற்றுகிறவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி மோசே கர்த்தரை நோக்கி பார்த்தார். இங்க ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறார்கள். மோசேயுடைய பிள்ளைகளும் அங்கேதான் இருக்கிறார்கள். மோசேயுடைய மனைவிக்கும் நான் என்ன சொல்றேன்னா, மோசேதான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆண்டவர் தான் மோசேயை தேர்ந்தெடுத்தார். அவர் ஒரு லீடர், ஒரு தலைவன் முன்பாக போகிறார். பின்பாக சுமார் 30 லட்சம் ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். அதுல மோசேயுடைய தகப்பன், தாய், ஒருவேளை பிள்ளைகள், அப்புறம் மனைவி, வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. மோசேயுடைய தம்பி இருக்கிறான், அக்கா இருக்கிறாங்க, ஆரோன் இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, அக்கா இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, மச்சா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தண்ணி இல்ல தானே. மோசே என்ன பண்ணிருக்கணும், முறுமுறுத்து இருக்கணும் அந்த இடத்துல. என்ன ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க செங்கடலை அப்படி கோலம் நீட்டோன்னு செங்கடல் 2ஆய் பிளந்தது, இவ்வளவு அற்புதம் செஞ்சீங்க, 3 நாள் தண்ணீர் இல்லை, இந்த தண்ணீரை குடிக்கிற கசப்பா இருக்கு, ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ என்று ஒரு கேள்வி கேட்காம, ஜனங்களை போல முறுமுறுக்காமல், ஜனங்களை போல பேசாமல் அவன் அப்படியே அமைதியா இருக்கிறான். மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி நின்ற போது மோசே ஒன்றே ஒன்று செய்தாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தரை நோக்கி பார்த்தான். அந்த வசனம் பாருங்க. அப்போது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்பேன், என்னையா எதுக்கையா கொண்டு வந்த, எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த, எனக்கு